ஹலோ வீவர்ஸ், மகாநதியின் எப்புறமோ விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி இந்த லைஃப்பை விட்டு போகாத, நான் உன்னை சந்தோஷப்படுத்தலாம் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணுன்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இனிமேல் உங்கள் கூட வாழுவேனா. காவேரி, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லை, உனக்கு வந்து இந்த ஒரு பதவியை கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிட்டு, ஆனால் அப்புறமும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காத இருந்தால் எப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்றாங்க. இனிமேலும் வந்து என்னால் உங்கள் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் வந்து, காவேரி நீ எனக்கு வேணும், எனக்கு நீங்கள் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம், நீங்கள் வெண்ணிலா கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் நடிக்கிறீங்க? அதெல்லாம் நீ நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காதலிச்சு பொண்ணோட நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு தடையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்றலாமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய்கிட்ட, காவேரி நீ பேசுகிற விஷயங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது, லைஃப் லாங் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி விஜயுடைய காதலியும் அன்பையும் புரிஞ்சுப்பாங்களா, இல்லை விஜயை ஏமாற்றிட்டு போக போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.